ஜெபிப்போமாக. விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயவிலிருந்து விடுவித்தருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்தில் மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியுள்ளும். யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது, இயேசுவை கற்றோனில் கற்றோன் நடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலும் எங்களை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
தாயே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளமாமே. அழிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளமாமே. அழிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளமாமே. அழிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். மதிரகம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைய. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைய. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, புவியில் நீதாம் அவர் நினைவில் நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, புவியில் நீதாம் அவர் நினைவில் நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக, தீயவை யாவும் விலகிடுக, அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைய. மன்னக வாழ்வு மறைந்தாலும் தினம் என்னவர் அன்பில் நிலைத்திடுக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் தினம் என்னவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூதர் புனிதருடன், வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைய. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைய. மூன்றாவது இயேசுவின் தலையில் முள்முடி சுட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீங்கிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில
வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வெடிக்கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவளுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது இயேசு சிலுவை சுமந்து சென்றதை குறித்து தியானிப்போமாக. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது நாளில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்நிறை
மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்று உண்டாதாக. சொர்க்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். மதியிறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். சிலுவையில் உயிர் விட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளின மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளின மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளின மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை மன்னித்திரளும், நரக நெருப்பென்று காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்திரளும். அது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரியும். அதிதுதரான புனித மிக்கேலே, தேவதுதர்களான அச்சிஸ்டர் கபிரேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான அச்சிஸ்டர் ஆயப்ரே, சின்னப்ரே, அருளப்ரே, ஆகப்ரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜபத்தையும் அருட்தந்தை பிலிப்சு சேவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உம்முடைய அச்சிஸ்டவர்களின் கூட்டத்தில் இவரை சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் அச்சிஸ்டர் தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாது கணக்கியாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய்மை நிறையும் ஒவ்வொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீருளில் சிறந்த கன்னியே, இவருக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, இவருக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை கொன்ற அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனையின் அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவு மிகு அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயவுள்ள அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒருவருக்கு தேற்றரவே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதுதர்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மல உற்பவியான அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, இவருடைய பாவங்களை பொறுத்தருளும் சாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, பிரார்த்தனையை கேட்டருளும் சாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, நிரட்டையும் சாமி. இறைவனுடைய புனித அன்னையே, இதோ இடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாரமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளமாய் விண்ணகத்திற்குரியவளமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழுமனதுடனும் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தந்தை பிலிப் சூசையின் இறுதி சடங்கில் பங்கேற்க வந்துள்ள எங்கள் பாட்னா உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் வில்லியம் டிசூசா, இயேசு சபை, ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபாதர் பிலிப் சூசையின் அண்ணன், அக்காள், பிள்ளைகள், சொந்தக்காரர்கள், இங்கு கூடியிருக்கும் இறை மக்கள், உங்கள் அனைவரையும் எங்கள் தந்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்க அழைக்கிறேன். ஃபாதர் பிலிப் சூசை இங்கே வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் சிறிது உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தந்தை பிலிப் சூசை 1956ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி இதே கிராமத்தில் மிஸ்டர் சூசை, மிஸ்ஸஸ் அடைக்கல மேரிக்காக அவர்களுடைய 5வது கடைசி பிள்ளையாக பிறந்தார். 1979ஆம் ஆண்டு பாட்னா மறை மாவட்டத்திற்காக பிரதராக அங்கு உள்ள சஞ்சீவன் குருமடத்தில் சேர்ந்தார். அதற்கடுத்து பிலாசபி, தியாலஜி ராஞ்சியில் உள்ள செயின்ட் ஆல்பர்ட் காலேஜில் படித்தார். மே 3ஆம் தேதி 1989ஆம் வருடம் பாட்னாவில் உள்ள ஒரு பங்கில், ஜானபாத் என்ற பங்கில், முன்னாள் மறைந்த ஆயர் பெனடிக்ட் ஜே ஓஸ்தாவால் தந்தையாக, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். மே மாதம் 3ஆம் தேதி அவருக்காக ஒரு ஸ்பெஷலான நாள். அன்று அவருடைய பேர் கொண்ட திருநாளும். அவர் எப்போதும் சொல்லுவார், நான் பிறந்தது எனது பேர் கொண்ட திருநாள், எனது குறிப்பிட்ட நாள், நான் விரும்புவது மறைவதும் அதே நாள் தான் என்று அடிக்கடி கூறுவார். ஆனால் இறைவனுடைய சித்தம் வேறு. அவர் ஏற்கனவே அவரை அழைத்து விட்டார். தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக ஜானபாத், ஷேக்புரா, பசௌனி, ஜமால்பூர் என்ற 4 பங்குகளில் உதவி பங்கு தந்தையாக இருந்தார். அவர் பங்கு தந்தையாக பாட்னா மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகள் ஜானபாத், குல்னி, பக்தியார்பூர், ஹில்சா, அது கடைசியாக இப்பொழுது பட்னாவிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மனேர் என்ற பங்கில் பங்கு தந்தையாக இருந்தார். அவர் திருப்பத்தூரில் MSW சோசியல் ஒர்க்காக MSW முடித்தார். அங்கு வந்து சோசியல் ஒர்க் செய்தார். நல்ல பங்கு தந்தையாக, மக்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக, மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து அவர்களுக்கு நல்ல உதவி செய்பவராக வாழ்ந்தார். ஒரு நல்ல ஆர்கனைசராக, எந்த ப்ரோக்ராம் ஏதாவது கொடுத்தாலும், பங்குகளில் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் ஒரு ஆர்கனைசராக நன்றாக சிறப்பாக செய்வார். அவர் எல்லோருக்கும் உதவி செய்து பிள்ளைகளை அதிகமாக நன்றாக படிக்க உதவி செய்வார். எப்பொழுதும் மக்களுக்காக வாழ்ந்தவர். கண்டிப்பாக எங்கள் மறை மாவட்டம் இவர் செல்வதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஒரு பெரிய இழப்பு தான். இந்த நாளில் எங்களது பேராயர் செபாஸ்டியன் கல்லுப்புரா, எங்கள் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா குருக்களும், சிஸ்டர்களும், பங்கு மக்களும், அந்த எல்லா மறை மாவட்ட மக்களின் சார்பாக உங்களுக்கு இந்த இறுதி சடங்கில் பாதற்கு உதவி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த 2 நாள்களில் இவருக்கு செய்த உதவிகளுக்காக நன்றி கூறுகிறோம். இவருக்காக நீங்கள் ப்ரேயர் செய்தீர்கள், அதற்காக நன்றி கூறுகிறோம். எப்பொழுதும் இன்றிலிருந்து தந்தையின் வழியாக நாம் இறைவனிடம் வேண்டுவோம். கண்டிப்பாக இறைவன் தந்தையின் வழியாக இந்த ஊர் மக்களுக்கும் இவரை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் மறை மாவட்டத்திற்கும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக.
இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும்பெற்று நம்மை தகுதி பெறும்பெற்று நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் அல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரின் துயில் கொண்ட உம் அடியார் பிலிப் சூசை இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இருந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கடிந்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதி 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 இறந்தோர்க்கு தாரும் அமைதி இறந்தோர்க்கு தாரும் அமைதி. வாழ்க்கை பயண
அமைதி 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 இறந்தோர்க்கு தாரும் அமைதி இறந்தோர்க்கு தாரும் அமைதி. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்ந்திடுவோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த முன்னாள் பாட்னா பேராயர் மிகவும் வந்திக்கத்தக்க வில்லியம் டிசோசா அவர்களே, அன்பார்ந்த அருட்சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் மீது நம்பிக்கை வைத்தவன் என்றுமே வாழ்வான் என்பதை வாசிக்க கேட்டோம் புனித அருளப்ப நற்செய்தி வழியாக. அன்பார்ந்தவர்களே, ஒரு மரத்தால் சாவு உலகில் நுழைந்தது, இன்னொரு மரத்தால் வாழ்வு மனிதனுக்கு அளிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, மிகவும் வந்திக்கத்தக்க வில்லியம் டிசோசா அவர்கள் பெயராலும் இப்பொழுது உள்ள பேராயர் பெயராலும் நமது உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் ஆண்டகை பெயராலும் பங்கு தந்தை, இங்குள்ள குருக்கள், அருள் சகோதரிகள், ஊர் மக்கள் பெயராலும் இவருடைய இழப்பால் துயருறுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவுதான் அனுதாபத்தை கூறினாலும்
எல்லாவற்றையும் அது நமக்கு தந்துவிடாது. ஒரு ஆறுதலுக்காக ஆறுதலான வார்த்தைகளை கூறலாமே ஒழிய நமக்கு ஆறுதலாய் இருப்பவர் இயேசு. நமக்கு ஆறுதல் தந்தவர், பாவத்தை அழித்து வாழ்வு தந்தவர். ஒரு மரத்தால் சாவு நுழைந்தது, ஒரு மரத்தால் வாழ்வு நமக்கு பரிசாக இயேசுவால் தரப்பட்டது. இந்த அடிப்படையில் இவர் இறந்தாலும் நமக்கு இழப்பு கிடையாது. ஏனென்றால் ஒரு நாள் நாமும் அனைவரும் நிச்சயம் சாவோம். இதுதான் நமக்கு தெரிந்த உண்மை. தெரிந்த உண்மையை நாம் சரியாக தியானிப்பது கிடையாது. இதுதான் நம்மிடையே உள்ள ஒரு பெரிய குறை. கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை கொடுக்கும் பொழுது இறைவன் பிச்சை. ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுப்பது இறைவன் போட்ட பிச்சை. ஆகவே அப்படி என்றால் இறைவனை நெருங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சாவு நமக்கு வலியுறுத்துகிறது. இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை நம்முடைய சாவுக்கு தயார் செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, தம்பி பிலிப் அவர்கள் குருவாகி 31 ஆண்டுகள் 8 மாதம் ஆகின்றது என்று நினைக்கின்றேன். சரிதான், 31 ஆண்டுகள் 8 மாதம் இவர் குருவாக இருக்க இறைவன் இவருக்கு துணை நின்றார். இவருடைய மறை மாவட்டம் இவருக்கு துணை நின்றது. இவரோடு பணியாற்றிய குருக்கள் துணை நின்றார்கள். இவருடைய குடும்பத்தார் துணை நின்றார்கள். ஆகவே இவருடைய சாவு நமக்கு வருத்தத்தை அளித்தாலும் இவர் நமக்காக இறைவனிடம் சென்று நமக்காக பரிந்து பேசுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் வாழ்வதே சாவதற்குத்தான், வேற எதுக்கு? இன்னமும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், எதையோ செய்துட்டு இருக்கிறோம், எதையோ சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில ஆழமா சிந்திச்சு பார்த்தா பிறந்தது இறப்பதற்கு, இறப்பது இறைவனோடு போய் சேருவதற்கு. இதுதான் நம்முடைய விசுவாசம். இதைத்தான் நாம் திருப்பலியில் நம்முடைய விசுவாச அறிக்கையில் குறிப்பிடுகிறோம். அப்படி என்றால் அன்பார்ந்த அருள் சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவருடைய பிரிவு நமக்கு இழப்பாக இருந்தாலும் இவருடைய பிரிவு நமக்கு விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்றது. இவர் இரவு படுப்பதற்கு முன்னதாக எனக்கு உடல் வலி என்று கூறியிருக்கிறார். அதை நாம் சரியாக கவனிக்க முடியாத சூழலில் இருந்துவிட்டோம். அதை குறையாக சொல்லவில்லை. ஆனால் இவர் படுக்கையில் இறப்பார் என்று நமக்கு தெரியாது. காலையில் அவரை அணுகி பார்த்த பொழுது இறைவனோடு இணைந்து விட்டார். காலையில் 5:10 மணிக்கு இவருடைய நண்பரும் என்னுடைய நண்பரும் அகஸ்டின் ஆசிரியர் போனில் தொடர்பு கொண்டார். என்னடா காலையில் இப்படி ஒரு ஃபோன் வருது, வாத்தியத்து இருந்து இன்னமோ தெரியல அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்த உடனே அவர் அழுகிறார். என்ன விஷயம் சொல்லு, என்னப்பா சொல்லு, என் கை ஒரு கை ஒடுக்கி போச்சு, இன்னொரு கை தான் இருக்கு, அப்படியே அழுது புலம்பினார். ஏனென்றால் இவர் எல்லாரிடத்திலும் நன்றாக பழக தெரிந்தவர், எல்லாரிடத்திலும் அன்பாக கடவுளை போல் நடந்து கொண்டவர், யாரையும் புண்படுத்தாமல் பேச தெரிந்தவர், முடிந்த வரையில் முடிந்ததை நன்றாக செய்தார். ஆகவே இவருடைய இந்த பலியை ஒப்புக்கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், அவருடைய முன்னாள் பேராயர் அவர்கள், மிகவும் வந்திக்கத்தக்க வில்லியம் டிசோசா அவர்கள் இன்று அவருக்காக திருப்பலி நிகழ்த்துவது அவருக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தார் என்றால் கடவுள் அவருக்கு இவர் வழியாக ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். இங்கு வந்து அவரை பார்த்து அவருக்காக அவருடைய ஆன்ம சந்திக்காக ஜெபித்தார். அவருக்காக பலி ஒப்பு கொடுக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றார், இவர் பெற்றார், குடும்பம் பெற்றது, இந்த பங்கு பெற்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறந்த இவருக்காக ஜெபிக்கின்ற வேளையில் இவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை எடுத்து அதை நாம் செய்ய கற்றுக்கொள்ளுவோம். இறைவன் இவருக்கு முடிவில்லா வாழ்வை தருவார். இவருக்காக ஜெபிப்பதை விட இவரிடத்தில் ஜெபித்து ஆறுதல் அடைவோம். இறைவன் இவருக்கு முடிவில்லா வாழ்வை தருவார். ஆண்டவரே, நித்திய இளைப்பாட்சியை இவருக்கு அளித்தருளும்.
சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவர் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் பிலிப் சூசையின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். தந்தையே, நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பிலிப் சூசை என்னும் உமது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம்முடைய திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, சிறப்பாக எங்கள் அருத்தந்தை பிலிப் அவர்களையும் நினைவு கூர்ந்து இந்த திருமக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித வடனார், புனித திரு தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தம் வரம் அருளமே மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேர்ந்தெடுத்தலை வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும்.
பிரியமானவர்களே, தந்தை அவருடைய மறைவை குறித்து பாட்னா உயர்மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் மேதகு பேராயர் வில்லியம் டிசோஸ் அவர்கள் தற்பொழுது தந்தை இரங்கல் உரையை ஆற்றுவார். தந்தை ஜோஸ்கோ அவர்கள் அதை நமக்கு தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வார். Three years ago, I had the privilege of staying with Father Philip Susai in his house for 3 days. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அருட்தந்தை பிலிப் சூசை அவருடைய வீட்டில் 3 நாள் தங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. He joyfully welcomed me in his house, introduced me to his family members in different places, took me around to Hridayapatti and took me to the fathers and sisters from those 2 parishes working in Patna Archdiocese. என்னை முகமலர்ச்சியுடன் வரவேற்று அவருடைய வீட்டில் இருந்தவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி பிறகு எங்கள் மறை மாவட்டத்தில் பணிபுரிந்த குழுக்கள் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வழி செய்தார். 3 years ago he welcomed me and today I am here to bid him farewell. 3 ஆண்டுகளுக்கு முன் என்னை வரவேற்றவருக்கு இன்று நான் வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளேன். It is a moment of sadness, at the same time moment of gladness that I have the honor to be with you to bid him farewell. இது மிகவும் துக்கத்திற்குரிய செய்தியாக இருந்தாலும் இவரோடு இருப்பது எனக்கு ஆறுதல் தந்துள்ளது. இவருக்கு திருப்பலி நிகழ்த்தி இவரோடு இவருடைய பெற்றோர் இல்லை, இருப்பினும் அவருடைய குடும்பத்தாரோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. Before I say a few words on Father Philip Susai, on behalf of Patna Archbishop Sebastian Kallupura, all the priests, religious and the people of Bihar, I want to thank each one of you and very especially for the family members for sacrificing one of the best priests that we could have to work in the vineyard of the Lord. தற்பொழுதுள்ள மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்கள் பெயராலும் மறை மாவட்டத்தின் அருட்தந்தையர்கள் பெயராலும் எங்களுக்கு இவர் ஆற்றிய பணிக்கு நன்றி சொல்லுவதோடு இவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லி கடவுளிடத்தில் இவரை ஒப்படைப்பது நம்முடைய கடமை. I want to thank all the fathers from Pondicherry Diocese taking time to come here for this Eucharistic celebration, and also the sisters and the parish faithful with the family members to experience our faith in Jesus, faith in resurrection of Jesus. பாண்டிச்சேரி உயர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் இவருடைய இந்த இறுதி கட்டத்தில் இவருக்காக ஜெபித்து கடவுளிடத்தில் இவரை ஒப்படைக்கும்படியை நீங்கள் செய்ததற்கு எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பெயரால் நன்றி கூறுகிறேன். We from Patna Archdiocese are grateful to all of you and very especially for Father Megumai, the parish priest, for making all the arrangements for today's farewell celebration of the Eucharist for Father Philip. இவருடைய குடும்பத்தாருக்கும் மிக்கேல்புரம் பங்கு தந்தை அருட்தந்தை மகிமை அடிகளாருக்கும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இந்த திருப்பலிக்கு அவர் செய்த ஏற்பாடு, அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஊர் மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த நன்றி.
I would like to share a few thoughts that came to my mind on Father Philip's suicide. ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எங்கள் தந்தை பிலிப்பை பற்றி நினைக்கும் பொழுது. Very often he used to quote a Tamil quote, but I don't know Tamil, but I know the translation of what he meant quite often. It says like this: if a person plant a tree, will he not water it? மரத்தை நட்டவன் தண்ணீர் ஊற்ற மறப்பானா? அடிக்கடி இது அவர் கூறுவாராம். What he meant, I believe, if God has created us, will he not take care of us? கடவுள் நம்மை படைத்தார் என்றால் அவர் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார். He will surely take care of us. நம் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் அக்கறை எடுத்துக் கொள்வார். This was the strong belief of Father Philip's suicide. இதுதான் அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை. And it sustained him till today in his priesthood. இந்நாள் வரையில் தன்னுடைய குருத்துவத்திற்கு இவர் மிக மிக பிரமாணிக்கமாய் இருந்து வந்தார். There are many good things to say about Father Philip's suicide, his contribution to his family, to this parish, and especially to the Archdiocese of Patna. இவர் செய்த பல நன்மைகளை குறிப்பிடலாம். இவர் தன்னுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய மறை மாவட்டத்திற்கும் செய்த உதவிகள் ஏராளம். Let me highlight a few things. சில காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். Father Philip's suicide, there was no limit for his hospitality and generosity. He had a heart of gold. அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய வீட்டிற்கு பங்கிற்கு தான் பணி செய்த இடத்தில் இருந்த பொழுது வருபவர்களை உபசரிப்பதில் மிக சிறந்து விளங்கினார். Father Philip was a master of all trades. He made use of his multiple talents not for himself but for the people to whom he served. கடவுள் இவருக்கு தந்த திறமைகளை தனக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் இறைவனுடைய அரசு வளருவதற்காக தன்னுடைய திறமைகளை கடவுளுக்காக பணியில் தந்துள்ளார். He was a tough character. Some thought he was hard and harsh on others, but he was a demanding person, yes, demanding excellence in all the works to be done. He was not satisfied with the minimum, but have everything in plenty. இவர் பணி செய்த காலங்களில் நிறைய பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். மற்றவர்களும் அதை அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய கருத்து வழியாக, பணி வழியாக, செயல் வழியாக அதை வெளியிட்டார். Father Philip loved everything he did. He did it well too and took pride in all that he did. தான் செய்த பணி அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பணியை தானே அன்பு செய்தார். செய்த அனைத்தையும் நன்றாக செய்தார். Life has taught him never to be disheartened with any type of work, whether in cultivation, education, pastoral work, social work, work in the kitchen, preparing variety of tasty food for the guests, dramatics, making crib in the church for the Christmas, etc., etc., etc. I can go on his talents and skills. நான் அவரை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு சிலவற்றை குறிப்பிடுகிறேன். தான் பணி செய்த இடங்களில் தன்னுடைய பணியை திறமையாக செய்தார். நிறைய சமயங்களில் அவர் இருந்த பங்கில் கிறிஸ்துமஸுக்கு குடில் ஜோடிப்பது, இது போன்ற பணிகளை நிறைய செய்து மக்களை கடவுள் பக்கம் திருப்பினார். He made sure it was really creative, artistic, productive, suitable for the occasion. இவர் தன்னுடைய தேவ அழைத்தலுக்கு தனி சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை தன்னுடைய வாழ்வால் நிரூபித்தவர். Father Philip was a wonderful person, a hard-working and dedicated pastor, a friend, a companion to many priest brothers, and good at heart to all.
தன்னுடைய குருத்துவ பணியை ஆற்றுவதிலும், மக்களுக்கு ஆன்மீக பணியை செய்வதிலும், மக்களுக்கு சமூக சேவை செய்வதிலும் இவர் சிறந்து விளங்கினார். He lived a simple life all through his priestly life. His needs are simple, minimum. His food was frugal. He did not accumulate wealth or had a big bank balance. He was generous in sharing what he had with others, especially those in real and genuine need. அவர் குருத்துவ வாழ்க்கையை வாழ்ந்த காலத்தில் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் எள்ளளவும் கிடையாது. தன்னுடைய பணி செய்வதே அவருடைய வாழ்வாக இருந்தது. He was not an ambitious person. The only ambition and strong desire he had was, as mentioned in the beginning, to die on the 3rd of May. அவருக்கு எதிர் மேலும் அதிக பற்றில்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்தது அவருடைய சாவு 3ஆம் தேதி மே மாதம் இருக்க வேண்டும் என்று. 3rd May was very special to him. He was born on 3rd May, ordained on 3rd May, feast day was on 3rd May, and he wanted to die on 3rd May, but God called him yesterday. அவருடைய பிறந்த நாள் மே 3. அவர் குரு பட்டம் பெற்றது மே மாதம் 3ஆம் தேதி. அவர் சாக நினைத்தது மே மாதம் 3ஆம் தேதி. ஆனால் இறைவன் அவரை நேற்று அழைத்துக் கொண்டார். He did not enjoy best of health, especially last few years, but never complained about it. He went about it as if nothing was disturbing him. கடந்த சில ஆண்டுகளாக அவர் மிக நல்ல உடல் நிலையில் இல்லை. உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பணியை சிறப்புற செய்தார். He faced many health problems, yet lived his life in style, joyfully, with a smile on his face, lived on, taking everything with grace. தன்னுடைய பணியில் எந்த துன்பம் வந்தாலும் அவற்றை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இறைவனுடைய சித்தம் என்றும் ஒப்புக்கொண்டார். It may be a loss for the family, but his death is a bigger loss for the people of Bihar and Archdiocese of Patna. இவருடைய இறப்பு இவருடைய குடும்பத்திற்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் அதைவிட பேரிழப்பு எங்களுடைய உயர் மறை மாவட்டத்திற்கு. But we are நன்றி கூறி அவர் செய்த பணிகள் பீகாரில் இடம்பெற்றுள்ளதை நாங்கள் ஒரு காலம் மறவோம். Since this funeral service is streamlined and many people in Patna will be watching it, allow me to say a few words in Hindi. நான் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை எங்கள் உயர் மறை மாவட்டத்தில் உள்ளவர்கள் கவனிப்பார்கள். ஆகவே சில வார்த்தைகளை हिंदी சொல்ல விழைகிறேன். क्रिस्त में मेरे प्रिय भाई बहनों, 3 वर्षों पहले फादर फिलिप सूसाई ने मुझे अपने घर में बड़े हर्ष के साथ स्वागत किया था। मैं 3 दिनों तक उनके साथ उनके छोटे से घर में रहा और इन 3 दिनों के अंतराल में फादर फिलिप सूसाई ने मुझे न सिर्फ अपने परिवार के लोगों से मिलाया, लेकिन पड़ोस के पल्ली में हृदयपट्टी कलीसिया चर्च में जितने भी उस पल्ली के फादर्स हैं, सिस्टर्स हैं, उनके परिवारों में मुझे भेंट कराया था। बड़ी खुशी हुई थी उस दिन मुझे उनके साथ रहना, सरल जीवन का अनुभव करना। 3 दिन हम लोग एक साथ रहे। दुर्भाग्यवश बारिश के चलते, आंधी के चलते बिजली कट गई थी, साधन नहीं था, गर्मी के दिन थे। ना मैंने शिकायत की, ना फादर फिलिप ने शिकायत की। हम लोगों ने बड़ी खुशी खुशी ये 3 दिन बिताए थे।
और आज वही पारिश में, उसी पल्ली के परिसर में जहां पर फादर फिलिप सुसाई का प्रारंभिक शिक्षा हुई थी, वही गिरजाघर के परिसर में युवावस्था में रोज मिस्सा में आकर के मिस्सा बेदी सेवा का कार्य किया करते थे। यही पल्ली में अपने विश्वासियों के साथ बड़े होकर के उनको पुरोहित का बुलाहट प्राप्त हुआ और पटना महाधर्म प्रांत में पुरोहित बनने की लालसा से हमारे बिहार में पधारे और पुरोहित बन करके पिछले कई दशकों में विभिन्न पल्लियों में हमारे लोगों की सेवा करते आए। और आज मैं आप सबों के नाम पर, ये भी प्रभु की महान कृपा थी कि मुझे फादर एंड्रूस राजन और फादर जोसेफ राज और सिस्टर प्रभा और अन्य जो सिस्टर्स हैं जो बिहार इस पल्ली के हैं, आज पड़ोस के पल्ली के हैं, आज हम सब मिल करके आप लोगों के नाम से उनको यह श्रद्धांजलि दे रहे हैं, उनकी ये अंतिम यात्रा में भाग ले रहे हैं। हम सबको ही फादर फिलिप सुसाई के जीवन से परिचित हैं। सादगी जीवन, कर्मठ जीवन और अपने स्तर पर से अपने क्षमता के अनुकूल लोगों की सेवा करने में कभी भी कसर नहीं छोड़ी। और जब मुझसे अनुमति मांग कर परिवार में एक शादी थी, शादी में भाग लेने के लिए घर पर आए थे और कल शाम में दूसरे एक शादी में भाग लिए और रात को अपने घर पर लौटने के बाद उनकी छाती में दर्द हुआ। अपनी भतीजी को बुलाए, वो आते आते नर्स थी, वो आते आते उनको दिल का दौरा पड़ा कि कुछ नहीं हो पाया, उनका निधन हुआ। और आज हम यहाँ के पुरोहितों और यहाँ के विश्वासियों के साथ इस मिस्सा समारोह में भाग लिए हैं। आप सबों के नाम से हम उनको विदा दे रहे हैं, लेकिन वो हमसे विदा हो रहे हैं, हमसे दूर हैं जरूर, लेकिन उनकी याद हमारे हृदयों में पटना की धरती पे, पल्लियों में जहाँ कार्य किए हैं और हमारे लोगों के जीवन में जो प्रवेश किए हैं वो हमेशा हमेशा बना रहेगा। निश्चित रूप से शोक का समय है, क्योंकि बिना खबर दिए, बिना सूचना दिए प्रभु ने उनको अपने यहाँ बुलाया। और हम दुआ करते हैं, प्रार्थना करते हैं ईश्वर उनके आत्मा को शांति दे, ताकि उनका ये सुंदर जीवन, समर्पित जीवन हमारे बिहार की कलीसिया के विकास के लिए किए। इस धरती पर से जो उनको बुलाहट मिली, अपने इस धरती पर उनको दफन भी प्राप्त हुआ, तो ये हमारे लिए हमेशा अमर बने रहेंगे। आइए उनकी आत्मा शांति के लिए एक क्षण मौन रखकर हम शांत से प्रार्थना करें। फादर फिलिप की आत्मा शांति को ईश्वर अपने हाथों में लेकर के उन्हें अनंत शांति प्रदान करें। आमीन। தந்தை பிலிப் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக அருள் சகோதரி முத்திகா அவர்கள் நம் அனைவருக்கும் நன்றி கூற வருகின்றார். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அருட்தந்தை பிலிப் சூசை இவர் எங்கள் குடும்பத்தின் முதல் சொத்து என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், எங்கள் குடும்பத்தில் முதலாக இறைப்பணி செய்ய வந்தவர். ஆனால் எங்கள் குடும்பத்தின் கடைசி சொத்து. ஆனால் இந்த நல்ல முத்துவை நாங்கள்
கடவுளுக்கு அர்ப்பணிக்க அளித்துள்ளோம். அதே சமயத்தில் இந்த மைக்கேல்புரம் பங்கிற்கு இவர் 5வது சொத்து. 5வது குருவாக பாட்னா மறை மாவட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆயர் அவர்கள், பேராயர் அவர்கள் இப்போது சொன்ன அனைத்துமே இவர் தனது வாழ்வில் காட்டியவர். பேராயர் அவர்களுக்கு சிறந்த நண்பர் கூட இவர். இந்த சமயத்திலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக பேராயர் அவர்களுக்கும் பாட்னா மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற நமது தமிழக குருக்கள் மற்றும் பாட்னா சபையிலிருந்து வந்திருக்கின்ற மற்ற குருக்களுக்கும் இன்னும் நமது மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து குருக்களுக்கும் எங்கள் உறவு குருக்களான அருட்தந்தை பெஞ்சமின் அண்ணன் அவர்களுக்கும் அருட்தந்தை போஸ்கோ அண்ணன் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், ஏன் அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று சொன்னேன் என்றால், பிஷப் சொன்னது போல உண்மையிலேயே எம் சகோதரர் பட்னாவில் இருக்கும்போது இறந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒருவர் அல்லது இருவர் தான் அவரை சென்று பார்த்திருந்திருப்போம். ஆனால் கடவுள் செய்த மாபெரும் புதுமை என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அவரே இங்கு வந்து எல்லோரையும் சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பு, நாங்கள் அனைவரும் அவரை பார்க்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதைவிட மேலான ஒரு பெரிய புதுமை என்னவென்றால், பிஷப் வில்லியம் டிசூசா அவர்கள் இங்கு வந்து அவருக்கு திருப்பலி நிறைவேற்றியது. அவர்களோடு இணைந்து மற்ற எங்கள் பாண்டிச்சேரி மறை மாவட்டம், வேலூர் மறை மாவட்டம் குரு ஃபாதர் ஜோதி, அவர்கள் எல்லாம் எங்களது உறவு குருக்கள் தான். எல்லோரும் இவர்கள் வந்து இங்கு திருப்பலி நிறைவேற்றியது எங்கள் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது. எங்கள் குடும்பத்தில் இந்த முதல் சொத்தை நாங்கள் உங்களோடு சேர்த்து விண்ணகத்திற்கு வழி அனுப்பி வைக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய ஆன்மா நித்திய சாந்தி பெற தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் பிலிப் சூசை கிறிஸ்து அளிக்கும் அதே விருந்திற்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. To you, O Lord, we commend the soul of Father Philip Susai, your servant. In the sight of this world, he is now dead. In your sight, may he live forever. Forgive whatever sins he committed through human weakness, and in your goodness, grant him everlasting peace. We ask this through Christ our Lord. Saints of God, come to his aid. Come to meet him, angels of the Lord. Receive him, receive his soul, and present him to God the Most High. May Christ, who called you, take you to himself, and may angels bring you into the arms of Abraham. Receive his soul and present him to God the Most High. Eternal rest grant to Father Philip Susai, O Lord,
and let perpetual light shine upon him. Present him to God the Most High. Into your hands, Father of mercies, we commend our brother, Father Philip Sousa. Hope that together with all who have died in Christ, he will rise with him on the last day. We give you thanks for the blessings which you have bestowed upon Father Philip Sousa in his priestly life and his Christian life. They are signs to us of your goodness and of our fellowship with the saints in Christ. Merciful Lord, turn toward us and listen to our prayers. Open the gates of paradise to your servant, Father Philip Sousa, and help us who remain to comfort one another with the assurances of faith until we all meet in Christ and are with you and with our brother, Father Philip Sousa, forever. Amen. May Almighty God bless all of you who are gathered here, the Father, the Son, and the Holy Spirit. Amen. Go in peace, glorifying the Lord by your life. Thanks be to God. Thank you.
See, he is in heaven. He's praying for you, praying for the family. See, listen. He's praying for all the family. Say goodbye to him, lovingly. Say goodbye to him. But you have to say, and only you'll be happy. Okay, God bless. Take பாபாண்ணா தள்ளி அவ்வளோதான் ஒரு ஒயர் அவ்வளோதான் இங்கிருந்தே எடுங்க அவ்வளோதான் இங்கிருந்தே எடுங்க
அப்படியே விட்டுருங்க, போகிறேன் எல்லாம் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் எல்லாம் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்பா நான் எடுத்துக்கிறேன். நானும் போகிறோம்.